கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பலன் நிறைந்ததாக இருக்க வேண்டுங்க. பெருக்கம், ஆசீர்வாதம், நிறைவு, நன்மைகள், உலர்ந்து போன நிலை, முடங்கி போன நிலை, பின்வாங்கி போன நிலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம சரிந்து போகிறோம் என்பதை உணர்த்துகிறதுங்க. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின போது நீங்கள் பூமியை பண்படுத்துங்கள், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னாருங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அந்த பெருக்கம் காணப்படுகிறது இல்ல, நிறைவு காணப்படுகிறது இல்லைங்க. நாளுக்கு நாள் வளர்ச்சி காணப்படுகிறது இல்ல. கடந்த நாட்களை விட இப்போது சிறப்பானது என்ற சாட்சிகள் காணப்படுகிறது இல்ல. எதற்கு பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது நல்லதுதான். கொடுத்ததை ஒளித்து வைத்து கொண்டா அது பாழாகிடுங்க. அது திருடர்களின் கைகளை பொக்கிஷமாயிடுங்க. நமக்கு கொடுத்தது எதுவா இருந்தாலும் அதை விதைக்க கற்றுக்கொள்ளணும். விதைப்பதுனா முதலீடு, வைப்பது, இருக்கிற அதை உபயோகப்படுத்துவது. அதனாலே அது மல்டிப்ளை ஆகும், அது பெருக்கம் அடையும், 100 மடங்கு ஆகும். பார்த்தீங்களா, தேவன் நமக்கு கொடுத்த தாளந்துகளாவது, வரங்களாவது, ஆரோக்கியமாவது, பலனாவது, செல்வமாவது, குடும்பமாவது, நாம தேவனை மகிமைப்படுத்தும் விதத்துல உபயோகப்படுத்த கற்றுக்கொள்ளணும். தேவனுக்காக அவைகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும். நம்ம பிள்ளைகளை தேவ பயத்துல வளர்க்க கற்றுக்கொள்ளணும். அப்பொழுது நம்ம பலன் கொடுத்து பெருக்கம் அடைவோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில பெருக்கம் இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில நிறைவு இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில நான் எதை தொடங்கினாலும் நடக்கிறது இல்ல? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில தடைகள் ஏற்படுகிறது? இன்னும் எவ்வளவு காலம் இந்த போராட்டம் என்ற சோர்ந்த நிலைமையில நீங்க இருந்தா உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசுறாரு. இன்றைக்கு பண்படுத்துங்க. தேவன் உங்க மேல நீதி என்னும் மழையை பெய்ய பண்ணுவாருங்க. நீங்க மனஸ்தாபப்பட்ட அவர் தம்முடைய ஆவியினால உங்களை அபிஷேகம் பண்ணுவாரு. நீங்க அன்பை அறுவடை செய்வீங்க, பாவத்தை அல்ல. நீதியை, நீதியின் கனிகளை நீங்க பலன் கொடுப்பீங்க. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல தனிமையில உட்கார்ந்து நம்ம இருதயத்தை பண்படுத்துவோங்க.